ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. 2.25 சென்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டு மேலேயே இது அமைஞ்சிருக்குங்க. சேரன் மாநகர், காலப்பட்டி, விலாங்குறிச்சி இது மாதிரியான இடத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரு பிளேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தான் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்குள்ள ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணி நல்ல ராயலாக காட்டியிருக்காங்க. ரோட்டோட மட்டத்திலிருந்து வீட்டோட ஹைட்டு நல்ல உயரமாகவே தூக்கியிருக்காங்க. முப்பது அடி ரோடுங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே என்றானதுமே ஒரு ஹெவியான கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்றானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 7 சீட்டர் மாதிரியான ஒரு ஹெவியான காரே அதில் நம்ம நிறுத்திக்க முடியும். ஒரு பெரிய கார் நிறுத்துகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் கொடுத்துருக்குறாங்க. துணி துவைக்கிறதுக்கு, துணி காய வைக்கிறதுக்கு இது எல்லாமே அவுட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி தனியாக கொடுத்துருக்குறாங்க. வாயு மூலையில் செப்டிக் டேங்கு, ஜல மூலையில் தண்ணி தொட்டி மற்றும் போரு, அது மாதிரி பக்கா வாஸ்துவோடையே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. தளவு நிலையை நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் டோராகவே கொடுத்து அதை ரொம்ப ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க. படிக்கு கிரைனட் யூஸ் பண்ணி தளவு வாசலை சுற்றிலுமே கிரைனட் ஃபீடிங் கொடுத்து அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்றானதும் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிற ஜன்னலும் ரொம்ப பெரிய ஜன்னலாகவே கொடுத்துருக்குறாங்க. அதனால வீட்டோட வெண்டிலேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹாலை மட்டும் 16க்கு 16 கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங்கு ஒரே லென்த்தில் கொடுத்துருக்குறாங்க. 12க்கு 20 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் ப்ளஸ் டைனிங்கை ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிச்சனே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இது வரைக்கும் எந்த இன்டீரியரும் அவங்க பண்ணலை. இன்டீரியரை கஸ்டமரோட டேஸ்ட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னால் அவங்க கட்டி கொடுக்குறது மாதிரியும், இன்டீரியர் பண்ணி கொடுக்குறது மாதிரியும், இல்லை அது அவங்களோட சாய்ஸாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வித்தவுட் இன்டீரியராகவுமே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிச்சனு, இதில் மாடலர் கிச்சன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடு இதை விட அழகாகவும் ரொம்ப லக்ஸரியாகவும் மாறிடும். நல்ல ஹெவியான கிரைனட் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். டிஷ்வாஷர் வைக்கிறது மாதிரி பிளான் பண்ணி டைல்ஸோட ஹைட்டை கூட்டி டிஷ்வாஷர் வைக்கிறதுக்கான ஒரு இடத்தையும் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த டைல்ஸ் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக மேலே தூக்கி போட்டிருக்கிறது. ரைட் சைடு வந்தோம்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. அதை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கோட மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறது தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அப்படியே உள்ளே வரும்போது 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க.
சில்ட்ரன்ஸ் இல்லை பெரியவங்க அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்காக ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இன்னர் படிக்கட்டு கொடுத்து படிகளை முழுசுமே கிரைனைட்டில் ஒட்டியிருக்காங்க. எஸ்எஸ் கம்பியை நல்ல டிசைனாக ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்ததும் பெட்ரூமோட சைஸு 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய பெட்ரூமுங்க. இன்டீரியர் பண்ணும்போது இதெல்லாம் கவர் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளவர் மாடலில் கொடுத்துருக்குற டைல்ஸோட கலர் ரொம்பவே அழகாக இருக்குங்க. வித்தியாசமாகவும் இருக்குது. டாய்லெட்டு, வாஷ் பேசினு, ஷவரு இப்படி எல்லாமே போட்டு பாத்ரூமை நல்லா லக்ஸரியாக காட்டியிருக்காங்க. ஜன்னல் எல்லாமே பெரிய பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்கிறதுனால வீட்டோட வெண்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க இது. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிற ஹாலோட அளவில் அப்படியே மேலே பெட்ரூமாக தூக்கியிருக்காங்க. நல்ல பெரிய ரூம்புங்க. இந்த வீட்டுக்கு மெயின் டோர் ஆகட்டும் இல்லை ரூமுகளோட டோர் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய டோராக கொடுத்துருக்குறாங்க. ரெடிமேட் டோர் கொடுக்காம கஸ்டமைஸ்டு டோராக கொடுத்துருக்கிறதுனால சைஸ் ரொம்ப பெருசாகவே வந்திருக்கு. இது இந்த வீட்டோட இன்னொரு பாத்ரூமுங்க. 3 பெட்ரூமுக்குமே 3 பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்குறாங்க. கொடுத்துருக்கிற ஷவர் பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்கிற வாஷ் பேசின் சிங்க் எல்லாமே ஒரு லக்ஸரியான ஃபீலை கொடுக்குது. இந்த ரூமுக்குள்ளேருந்தே பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனியை உபயோகப்படுத்துறது மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்குள்ளேருந்து தான் நம்ம இந்த பால்கனிக்கு வர்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு பர்கோலா டிசைன் மாதிரி கட்டிங் டிசைன் கொடுத்து இதுலேயும் ஒரு டிசைனாக யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. பால்கனியில் உட்காந்துக்கிறது மாதிரி ஒரு திண்ணை மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து அதுக்கு பின்னாடி கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நீங்கள் நம்ம சேனலை தவறாமல் அணுகலாம். இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.